ஹாய் லோகேஷ், நீ நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அல்கெமி சுப்ரீம் எபிசோட் 10 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரீவியஸ் எபிசோடெலாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்படியே எல்லாருமே வந்து மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நானும் எல்லா எபிசோட்லையும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். பார்க்குற எல்லாருமே லைக் கொஞ்சம் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். போன எபிசோடில் அவனுக்கு 3 பேர் இருந்து ஹீரோ 50,000 ரூபாய் டேட்டே போகிறதுக்கு தரமான ஒரு பிளானை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பில்லுமே அங்கே செஞ்சு கேட்டு 50,000 ரூபாய் அவனுக்கு வந்து ஆட்டே போட்டுருவான். அதுக்கப்புறம் ஹீரோ போய்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பிரேக் த்ரூ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் க்ரீன் பொண்ணு போய் பார்த்து பேசிக்கிட்டு இருப்பான். அந்த க்ரீன் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு இருக்கும். இதோட தான் வந்து போன எபிசோட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த லிங்கி பிளேஸில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் பண்ணிட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். க்ரீனும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், நீ நினைக்கிற மாதிரி அந்த இடம் வந்து சாதாரணமானது கிடையாது. அந்த இடத்துல பயங்கரமான வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிலாம் இருக்கும். அந்த இடத்துக்குள்ள நீ 3 நாள் கல்டிவேஷன் பண்ணனா வெளியே வந்து நீ 6 வருஷம் கல்டிவேஷன் பண்ணதுக்கு வந்து சமம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லைங்க, அந்த இடத்துல வந்து டாப் குவாலிட்டியில் ஹெர்ப்ஸ்லாம் வந்து நிறைய கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுது. அங்கே இருக்கிற பீஸ்டெல்லாம் கூட பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இந்த விஷயம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அப்போ க்ரீன் என்ன கேட்குறான்னா, அப்போ உனக்கும் வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நாளைக்கு காலைல வந்து என்ன பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன். அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோவும் க்ரீனும் அந்த இடத்துக்கு வந்து போயிடுவாங்க. அந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த இடத்துல வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோசரம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஹைட்டாக இருப்பான். அவனை பற்றி ஹீரோ வந்து க்ரீன் கிட்ட கேட்பான். க்ரீன் என்ன சொல்கிறேன்னா, அவரோட பேர் வந்து ஜாவோ ஜிங்ரன். அவர் தான் இங்கே இருக்கிறதுலே 2வது பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்ற மாதிரி க்ரீன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஆளுங்களுக்கோசரம் ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்களாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவன் 2வது இடத்துல இருக்கிறான். இவங்க அவனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா க்ரீன் பொண்ணு மேலேருந்து ஒருத்தன் வந்து சண்டை வாங்கிட்டு இருக்கான். அவனோட பேர் பார்த்தீங்கன்னா சாங்குவான். அவன் பார்த்தீங்கன்னா அந்த பவர்ஃபுல்லான லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்கிறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீனு ஹீரோவை வந்து சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ க்ரீனுக்கு அவனை வந்து சுத்தமாகவே பிடிக்காதுங்க. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா க்ரீனை வந்து லவ் பண்ணுறானாம்மா. க்ரீனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு க்ரீன் பின்னால் சுற்றிட்டு இருப்பான். க்ரீன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஒழுங்காக வந்து ஓடி போயிடா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ திட்டினாலும் அவன் போக மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து க்ரீன் கூட்டிகிட்டு போவாளா. திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து அவன் ஹீரோ கிட்ட போய் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே தம்பி இன்னொருத்தவரை க்ரீன் கூட சுத்தத்தை பார்த்து அவள் தான் சொல்லிட்டு அவனோட பவர்லாம் பார்த்தீங்கன்னா அவன் ரிலீஸ் பண்ணி காட்டிகிட்டு இருப்பான். அதை பார்த்து ஆங்ஃபாங்கன்னா சொல்லிட்டு இருப்பான். அப்படியே இவனோட போயிட்டு சாங்குவான் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் இந்த இடத்துல 3வது பவர்ஃபுல்லான ஆள். கண்டிப்பாக நீயோட வந்து ஹீரோட கதை முடிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நம்ம செய்ய வேண்டிய வேலையை கண்டிப்பாக அவன் செய்ய போகிறான். இன்னைக்கு கூட வந்து அவனோட தொல்லை ஒழிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபூக்ஸி வரான். ஃபூக்ஸியை பார்த்துட்டு அந்த சாங்குவானுக்கான் பார்த்தீங்கன்னா ஃபூக்ஸி இன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போ உடனே ஃபூக்ஸி அவன் கண்ணத்திலே அவனை வச்சு பார்த்தீங்கன்னா பறக்க விட்டுற, உனக்கு எவ்வளோ தெரியும் தான் நீ என்னோட பேரை சொல்லுவா அப்படின்னு அடி வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ முறைச்சி பார்த்துட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவான். அப்போ ஃபூக்ஸி ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, சரி சூப்பேட்டியான்னு 1 மாதத்துக்கு அப்புறம் நீ நான் வந்து திரும்ப சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளம்பிடுறேன். அப்போ க்ரீன் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து சாரி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவளால் தான் இப்போ தேவையில்லாமல் ஹீரோக்கு வந்து பிரச்சனை வந்துச்சு. ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவான். ஃபூக்ஸி யாருன்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, அந்த பவர்ஃபுல்லான லிஸ்ட்டு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் ஃபூக்ஸி தான் பார்த்தீங்கன்னா மொதல் இடத்துல இருக்கிறா. அப்படியே அந்த இடத்த காட்டினா அந்த இடம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த இடத்துல இருக்கிற ரிவரில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா அப்படியே கேதர் ஆகி ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுதுங்க. அந்த இடத்துல போய் தான் எல்லாரும் கொஞ்சம் வந்து கல்டிவேஷன் பண்ணணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஓப்பன் ஆனோடனே எல்லாம் கிளம்பிடுவாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா க்ரீனை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்து போயிடுவான். அந்த சாகுவான் திருப்பி வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த இடத்துல நான் தான் கல்டிவேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோவை பார்த்தீங்கன்னா பதிலுக்கு அட்டாக் பண்ணுவான். ஹீரோவோட பவர் தான் கொஞ்சம் அங்கே அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்லிடுவான்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அந்த வாட்டி நான் மன்னிச்சு விட்றேன், இன்னொரு டைம் என்கிட்ட பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுவான். அப்போ க்ரீன் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. இவன் வந்து திரும்ப என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான், என்னால் பார்த்தோன்னா உனக்கும் வந்து அங்கே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அங்கே சுற்றி அந்த சர்க்கிளுமே வந்து டஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவா. அப்போ ஹீரோ என்ன சொல்லலாம், நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கான். அதாவது இவங்க இருக்கிற இடத்துல திருப்பி ஒரு சர்க்கிளை பார்த்தீங்கன்னா ஹீரோவே வந்து ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஹீரோ அந்த சர்க்கிளை ஃபார்ம் பண்ணதை பார்த்துட்டு அங்கே வந்து எல்லாரும் பயங்கர ஷாக் ஆயிடுவாங்க, எப்படி அவன் பண்ணான் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்து அப்படியே கல்டிவேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஹீரோ கல்டிவேஷன் பண்ணும்போது லிங்கரையும் வெளியே கூப்பிடுவான். லிங்கர் வெளியே வந்து பார்த்துட்டு ஐயோ மாஸ்டர் இந்த இடத்துல நிறைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். ஹீரோ என்ன சொல்றான்னா, யார் கண்ணிலேயே போடாமல் நீயும் போயிட்டு ஜாலியாக ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்சர்வ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். லிங்கரை பார்த்தீங்கன்னா கிளம்பிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே அந்த இடத்துல கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் மீன்லாம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குங்க. அந்த மீனை பிடிச்சி பார்த்தீங்கன்னா பில்லா மேக் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டோம்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னா, அந்த மீனை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. இவனுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இந்த லூசு பையன் வந்துடுவான். இவன் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கான், நான் தான் அந்த மீனை பிடிப்பான்னு சொல்லிட்டு அதை பிடிக்க ட்ரை பண்ணுவான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த மீன் அங்கே வந்து காணாமல் போயிடும். அவன் பயங்கர டென்ஷன் ஆகிறான், யாரா அது ஒழுங்காக வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதே மாதிரி அந்த இடத்துல இன்னொரு மீனுமே இருக்கும். அந்த மீனையும் நான் தான் வந்து பிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் போயிட்டு அதை திருப்பி வந்து அட்டாக் பண்ணி அப்படியே பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். திருப்பி பார்த்தீங்கன்னா மீன் கரெக்டாக காணாமல் போயிடுது. அவன் அந்த இடத்துல பயங்கர டென்ஷன் ஆகிறான், எவன்டா அது ஒழுங்காக வெளியே ஓடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அந்த மீன் எல்லாமே சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா லிங்கர் தாங்க. ஆனால் அந்த லூசு பையனுக்கு ஹீரோ மேலே தான் வந்து சந்தேகம் வரும். ஏன்னா அவன் தான் வந்து வந்ததுலேருந்து நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கான், அவனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கல்டிவேஷன் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த லூசு பையன் பார்த்தீங்கன்னா இதான் நம்மளுக்கு கிடைச்ச சரியான டைம். இதுக்கு முன்னால் வந்து ஹீரோ கிட்ட லைட்டாக வந்து அடி வாங்கியிருப்பான் இல்லையா, அதுக்கு நான் இப்போ வந்து சரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த இடத்துல அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவன் ஒரு அட்டாக் வந்து பண்ணி விட்டுருவான். டக்குன்னு ஒரு டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா அவனை பயங்கரமாக பயன்படுத்திட்டு
வந்துடுது. அவன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், அப்படியே அங்கே ஒரு டிராகன் வந்துச்சுரா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவனுங்க வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவும் க்ரீனும் வந்து கல்டிவேஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானுங்கன்னா, இல்லை இங்கே எதுவுமே வந்து காணும், நீங்கள் வந்து எது தப்பாக பார்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவானுங்க. லிங்கர் தாங்க வந்து டிராகன் ஃபார்முக்கு மாறி அவனை பயங்கரமாக அந்த இடத்துல வந்து பயன்படுத்தி இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து லிங்கர் போயிடும். ஹீரோவை பார்த்தீங்கன்னா அப்படியே பிரேக் த்ரூ பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஹீரோ பிரேக் த்ரூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்னேக்லாம் ஹீரோ சுற்றி வந்து போய்கிட்டு இருக்கும். அப்போ அங்கேருந்து அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பிரேக் த்ரூ பண்ணுறதை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ ஹீரோ கிட்ட வந்து ஃபயர் ஸ்னேக் வரதை பார்த்து, நீங்கள் இதை தான் பார்த்துட்டு டிராகன் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவன் உடனே கடுப்பாயிட்டு அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவான். ஹீரோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பிரேக் த்ரூ பண்ணி முடிச்சிருவான். அப்படியே க்ரீனை காட்டினா க்ரீன் பார்த்தீங்கன்னா பிரேக் த்ரூ பண்ண முடியாமல் அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஹீரோ பார்த்தீங்கன்னா உடனே க்ரீனுக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோட பவர் கொடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீன் அப்படியே பிரேக் த்ரூ பண்ண வைக்கலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ க்ரீன் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான், நான் சொல்றது வந்து நல்லா கேட்டுக்கோ, இந்த வந்து உனக்கு பிரேக் த்ரூ பண்ணுறதுக்கு வந்து சரியான டைம், நீ இப்போ விட்டுனா பிரேக் த்ரூவே பண்ண முடியாது, அதனால வந்து ட்ரை பண்ணி பிரேக் த்ரூ பண்ணிடு அப்பலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுவான். க்ரீனும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ட்ரை பண்ணி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பிரேக் த்ரூ வந்து பண்ணிடுறா. பிரேக் த்ரூ பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அவன் மயக்கத்துலேருந்து ஏந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா, எனக்கு வந்து பிரேக் த்ரூ பண்ணதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து ரொம்ப இப்போ வீக்காக இருக்கிற, நீ வந்து உன்னோட பவர்லாம் திருப்பி கெயின் பண்ணு, திருப்பி கல்டிவேஷன் பண்ணு, நான் வந்து உனக்கு ப்ரொடக்ஷனுக்கு நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோவுமே அவனோட பவர் கொடுத்து அந்த இடத்துல அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ லிங்கர் அந்த இடத்துக்கு வர சொல்லிட்டு லிங்கரை ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறான். அப்படியே அங்கே இருக்கிற அந்த பசங்களாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த மீனை பிடிக்கிறதுக்கு பயங்கரமாக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. அவனுக்கு என்ன பண்ணாலும் அது பார்த்தீங்கன்னா அவனுக்கு சிக்கவே சிக்காது. ஹீரோ பார்த்தீங்கன்னா கஷ்டமே படாத ரொம்ப ஈஸியாக அந்த மீனை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பிடிச்சிருவான். அவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டே சூப்பர் நோய்ங்க மீனை திருப்பி கூற அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. உனக்கு யாரும் தெரியுதா, ஏற்கனவே ஹீரோ கிட்ட 50,000 கொடுத்தாங்களே அவனுங்க தான் அவனுங்க. ஹீரோ என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சா என்கிட்ட சண்டை போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அங்கே இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து ஹீரோ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளானை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அட்டாக் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடானுங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த அசால்ட்டாகவே வந்து மிஸ் ஆயிடுவான். ஹீரோ அதெல்லாம் வந்து மிஸ் ஆகிட்டு போயிட்டு அட்டாக் பண்ணலான்னு போகும்போது அந்த ப்ளூ ட்ரெஸ்காரன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அட்டாக்கை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த ப்ளூ ட்ரெஸ்காரனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடியை போட்டாங்க அந்த பறக்க விட்டுருவான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே அடியில் பார்த்தீங்கன்னா அடிச்சாங்க வந்து பறக்கிட்டு இருப்பான். அதனால அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடிடுவானுங்க. ஆனால் இவனுக்கு 2 பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா அடி போட்டாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம ஹீரோ அவங்க வந்து போட்டதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பயங்கரமான ஸ்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்கானுங்க. இவனுக்கு 2 பேரும் என்னதான் அட்டாக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒன்றுமே பண்ண முடியல. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு 2 பேருமே வந்து அசால்ட்டாக சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறான். 2 பேருமே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அட்டாக் பண்ணுவானுங்க. இருந்தாலும் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு 2 பேரும் அடிச்சாங்க வந்து பறக்க விட்டாரான். இவனுக்கு 2 பேரும் ஹீரோ கிட்ட வாங்க நடில டே, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம் கண்டிப்பாக நம்ம 2 பேருக்கும் சமாதி கட்டிடுவோம், வா இங்கே வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஓட ஆரம்பிக்கிறானுங்க. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான், நீங்கள் தப்பிச்சு போகிறதுக்குலாம் நான் வந்து வாய்ப்பே கொடுக்க மாட்டோம் அப்படி சொல்லுவான். இவனுக்கு 2 பேருமே ஆளுக்கு ஒரு சைடாக வந்து ஓட ஆரம்பிக்கிறானுங்க. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுவான், 2 ஐஸ் பீரை செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமான ஒரு அட்டாக் பண்ணிடுறான். அவனுக்கு 2 பேருக்கு பயங்கரமாக டேமேஜ் ஆயிடுது. அந்த இடத்துக்கு எல்ட்ரு வந்து ஹீரோ என்ன கேட்குறாரு, டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்பாரு. அப்போ ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, இவனுக்கு 2 பேரும் அங்கே அப்போ வந்து பெருசாக பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தானுங்க, அதான் அந்த பிரச்சனைலாம் அப்போ முடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்கேன், அடுத்து என்ன அனிமே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 அனிமே பார்த்தீங்கன்னா நான் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போஸ்ட்டில் வந்து பார்க்க மாட்டீங்க, அதுக்கோசம் தான் நான் வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன். மறக்காம போயிட்டு பார்த்துட்டு எந்த அனிமே போடலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஓட் பண்ணிட்டு போயிருங்க. மறக்காம எல்லாருமே அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விட்டுட்டு பாருங்க. அப்படியே முடிஞ்சால் பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனுமே கொஞ்சம் ஆளில் போட்டு வச்சிங்க, அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.